அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 39 பேரை கரூர்ல காவு கொடுத்துருக்கு. அதனுடைய முழு விஷயங்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த 39 பேர் இறப்புக்கு முக்கிய காரணம் யாரு, என்ன விதமான ஒரு மனநிலையில இந்த சம்பவங்கள், துயர சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் இடமேறி இருக்குன்னு நம்ம தோழரோட கலந்து. வணக்கம். அதாவது இது என்னன்னா, உளவியல் ரீதியா இதை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்குங்கிறது ஒரு விஷயம். அப்படி யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள் நடந்தது செப்டம்பர் 27. செப்டம்பர் 26, 1987 அன்னைக்கு மனித உயிருங்கிறது என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிறந்தா ஒரு நாள் இருக்கதான் போறோங்கிறது அது ஒரு டிஸ்டினி, நியதி, எல்லா மதங்களையும் சொல்லப்படுற விஷயம். அது காலத்தோட கட்டாயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம். இந்த செப்டம்பர் 26, 1987 அன்னைக்கு திலீபன் அப்படின்ற ஒரு போராளி கிட்டத்தட்ட 12 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து தமிழ் ஈழத்துக்காக பேசி அவரோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு. அவர் ஒரு 24 வயதான வாலிபர். ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும், கனவுகள் இருந்திருக்கும். அதையும் தாண்டி ஒரு கொள்கை, கோட்பாடு, அந்த மக்களுக்காக நம்ம பேசணுங்கிற ஒரு முன்னெடுப்புல தொடர்ந்து 12 நாள் உண்ணாவிரதம் இருந்து அவர் ஒரு உயிர் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஐ திங்க் சோஃபியான்னு நினைக்கிறேன், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு ஆலைக்கு அகைன்ஸ்டா போராட்டத்துல கலந்துகிட்ட ஒரு சிறுமி, அந்த ஷூட் அவுட்ல ஒரு 10 வயசு சிறுமி அவங்க இறக்குறாங்க. இது எல்லாமே இறப்புகள் தான். பட் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காரணம் பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் மக்களுக்காகவோ சமூகத்துக்காகவோ, ஈவன் சில விஷயங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்காகவோ உயிரிழந்த வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கிறப்ப அட்லீஸ்ட் அதை நம்ம ஒரு ஆதங்கத்துல தேத்திக்கிட்டு அது போயிடலாம். பர்சனலா லாஸ் ஆனவங்களுக்கு அது லாஸ் தான், நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுல அந்த மீளா துயர்ல இருந்து அவங்களை யாரும் மீட்க முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம்ன்ற ஒரு காரணங்கிறப்ப ஓகே. பட் சம்பந்தமே இல்லாம ஒரு 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 ஹீரோ வர்ஷிப், அதை அவரு அட்லீஸ்ட் அப்படி ஏதாவது பேசி நாட்டை திருத்திட்டு வரான்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அவரே சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான், வாரத்துல ஒரு நாள் வெளியே மக்களுக்காக பேசுறேன்னு பேசுறாரு. அதுவும் இல்லாம 8:45 நாமக்கல் இருக்க வேண்டியவர் 8:30 மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. இந்த அளவுக்கு மக்களோட நேரத்தையும் அவங்களோட இதையும் துச்சமா நினைக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு நம்ம போய் வர்ஷிப் பண்ணி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 10 சிறுவர்கள் இறந்துருக்காங்க, சிறுவர்கள் சிறுமிகள். அதுல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அதுல ஒரு பேரண்ட் இதுக்கு ஒரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்க முடியாது, இதுக்கு இது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பொறுப்பேற்கணும், இல்ல முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு யாருமே பொறுப்பேற்க முடியாது, மக்கள் தான் பொறுப்பேற்கணும் உண்மையை சொல்ல போனா. ஏன்னா ஒரு குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது. ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் பாக்குறோம். இந்த அளவுக்கு ஒரு எக்ஸாஸ்டா 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிக்க வச்சு அந்த அளவுக்கு நம்ம முடியுமா முடியாதான்றத நம்ம யோசிக்கணும் முதல்ல. கண்டிப்பா. ஏன்னா இழப்ப சந்திக்க போறது மக்கள் தான். அவங்கதான் அதை பத்தி கிடையாது. குறிப்பா நீங்க நிர்வாகின்னு சொன்னப்ப விஜய் அவர்கள் ஒரு சரி மேபி அவர் ஹாஸ்பிட்டல் வந்தா பேக்லாஷ் ஆகும்னு நினைச்சு கூட போயிருக்கலாம். அவர் திரும்ப வந்திருக்கலாம். இது மேற்கொண்டு இது இன்னும் சிக்கலா அப்படின்ற மாதிரி கூட வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த நிர்வாகிகள், முதல் கட்ட நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளான இருந்த ஒரு ராஜ்மோகன் ஆகட்டும், ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், அவர் ஆனந்த் அவர்கள் ஆகட்டும், அவரை கூட யாருமே கரூர்லயோ இதுலயோ பார்த்த மாதிரி தெரியல. இந்த ஸ்டாம்ப் பேட்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மாட்டினாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ பலிகடாக்கெல்லாம் பொதுமக்கள் தான் அவங்க சொகுசா காருக்குள்ளாரையும் வாகனத்திலேயே உட்கார்ந்துகிட்டு வர்றாங்களே ஒழிய தள்ளு முன்னுகள்ல மாட்டப்படுறது என்னமோ எங்கேயா இருந்தாலும் பொதுமக்களா தான் இருக்காங்க. அது குழந்தைகள், பெண்கள், அதே இல்லாம பாத்தீங்கன்னா அந்த அந்த மாப் மென்டாலிட்டியில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. உள்ள காப்பாத்த ஒரு டிரைவர் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அம்மா ஒருத்தங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு நின்னாங்க, என்னோட உடைய கொடுத்து நான் அவங்களை கொண்டே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேங்கிறாரு. இது எல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு நம்ம ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரியில ஒரு ஒரு சுதந்திரம் மிக்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இந்த மாதிரி ஒரு நடிகர்ன்றதுக்காக நம்ம அவரை சொல்ல வரல, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தலைவர்களும் நம்ம ஃபாலோ பண்ணி போனா எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயங்கரமான முன்னுதாரணம். அதை மக்கள் தான் தெளிவா இருந்துக்கணுமே தவிர
வேற யாருமே வந்து இங்க வந்து அவங்கள காப்பாத்தவோ இது பண்ணவும் முடியாது. ஈவன் நாளைக்கே விஜய் வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி வந்து ஒரு மாறி அரசியல் தலைவராக கூட வரலாம். நம்ம அதை ஃபியூச்சரை நம்ம வந்து அதை அவங்க வரவே மாட்டாரு அப்படின்னா நான் சொல்ல வரல. பட் நான் மக்கள் வந்து இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும் முதல்ல. ஏன்னா இது பாத்தீங்கன்னா புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருந்தப்ப இந்த 1 மணி ஷோக்கு போயிட்டு இதே மாதிரி ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் தான் இருந்தாங்க. சோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க. ஏன் ஈவன் இவங்களே கூட சொல்லியிருந்தாங்க, இந்த குழந்தைங்களையும் பெண்களையும் கூட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களே கூட சொல்லியிருந்தாங்க. இதையும் தாண்டி ஒரு கிரேஸ்ல போனா என்ன விளைவுகள் வருங்கிறது இவ்வளவு பெரிய பாடமா தமிழ்நாடு கத்துக்கணும்னு ஒரு சாபக்கேடுதான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. இது ஒரு துயரமா வந்து நடந்திருக்கு. ரொம்ப ஒரு கசப்பான பாடம். இதுல இருந்து மக்கள் வந்து தெளிவடைவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரை பார்க்கணுன்ற மோகம் இதெல்லாம் இனிமையாச்சும் குறையுன்ற மாதிரி ஒரு சிந்தனை ஏற்படும். பார்க்க அதாவது கொள்கைகள் ரீதியாவோ இல்ல அவருடைய பேச்சுக்களை கேட்க கூடாதுன்னு சொல்றது இங்க யாருக்குமே நோக்கமா இல்ல. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நம்ம எப்பவுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பட் அவரை நேர்ல பாக்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சுன்னா போகலாம். நல்ல முறையில நமக்கு பாதுகாப்பு இருக்கு இருக்குன்னா தாராளமா போய் நிக்கலாம். அதை யாருக்கும் தடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஸ்டில் அந்த இடத்துக்கு போகணுமான்றத அவங்க யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அது ஒரு கட்சியா முழுமையா இன்னும் ஃபார்மே ஆகல. அதோட அடிப்படை எல்லாத்துலயும் 50 லட்சம் பேர் சேர்ந்தாச்சு, பதவி எல்லாம் போட்டாச்சு. ஆனா இயங்குதான்னு கேட்டா இயங்கல. இயங்காத ஒரு தோல்விதான் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்துல வந்து முடிஞ்சிருக்கு. இனிமேலாச்சும் அவங்களும் திருந்தணும். மக்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு மாறணும். கண்டிப்பா மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி சொல்றாரு அப்படின்ற பட்சத்துல அவர்தான் முன்னுதாரணமா இருந்து நிறைய விஷயங்களை செய்யணும். அவரே இப்ப வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்ல புறமுதுகிட்டு ஓடுற மாதிரிதான் கிட்டத்தட்ட அது ஒரு உண்மையான ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, சார் 30 பேர் இறந்திருக்காங்கன்னு திரும்பி பார்த்து கூட ஒரு செகண்ட் நின்று சொல்றாங்க. அதாவது நீங்க தனிப்பட்ட விமானத்துலதான் வந்து போறீங்க, இன்னும் வந்து ஏர் இந்தியாவுக்கு டிக்கெட்டுக்கு புக் பண்ணி கிளம்ப போறான்னு போய் கியூல நிக்கிற கும்பல் கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு விமானத்தை கூட நீங்க கொண்டு வர்ற அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒருத்தர் தான். அந்த இடத்துல நின்றாச்சும் உங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம். எப்ப நீங்க இரங்கலை தெரிவிக்கிறீங்கன்னா சென்னையில வந்து இறங்கி அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா நீங்க இரங்கலை தெரிவிக்கிறீங்கன்னா அதுவே ஒரு உங்களோட மென்டாலிட்டி உங்களோட ஒரு மக்கள் மீது உள்ள ஒரு எண்ணத்தை வந்து பிரதிபலிக்குது. கண்டிப்பா இதுக்கு மேல வந்துட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய இந்த விஜய் அவர்களோ திமுகவோ இல்ல சிஎம்ஓ பொறுப்பேற்கணும்ன்றது வந்துட்டு எந்த விதத்திலயுமே ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். உண்மையா வந்து விஜய் இந்த விஷயத்துல ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. சேஃப்டியா வந்து அவர் வந்து என்ன எப்படி தன்னை பாதுகாத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரோ அதுதான் நமக்கு இல்ல எல்லாருக்கும் முக்கியமான விஷயங்கிறத மக்கள் உணரணும். இன்னைக்கு வந்து இறந்துட்டாங்க சில பேர், இதுல வந்து எந்த மாதிரியான விக்டிம்ஸ் இருக்காங்க, வேற எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளா இருக்காங்க மக்கள்னு தெரியல. இதுல ஒருத்தங்களுக்கு கையோ காலோ ஏதோ இருந்தா காலத்துக்கும் அவரை வச்சுக்கிட்டு குடும்பமோ அதுவோ தான் பார்க்க போறதே தவிர விஜய் பார்க்க போறது கிடையாது. ஸோ பிரைமரியா நீங்க வந்து உங்களை நீங்க வந்து காப்பாத்திக்கணும், உங்க குடும்பத்தை நீங்க வந்து காப்பாத்திக்கணும். அது இல்லாம நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க நம்ம வந்து 200 ரூபாய் வாங்கின வந்து ஊப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஐ திங்க் எலெக்ஷன் கேம்பெயின் ஹாஸ் பீன் கிட்டத்தட்ட ஸ்டார்டட் தான். பல கூட்டங்களையும் இதையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 150 தொகுதி போயிருக்காரு, 150 தொகுதியை விசிட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஃபயரா வந்து கிரவுண்ட் ஒர்க்ல அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஃப்ரம் டிஎம்கே பிகினிங்ல இருந்தே அவங்க டிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்லயே அவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வந்தது எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர்றாங்க. உங்களோட ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. நல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 150 கூட்டத்திலேயே திமுக போட்ட கூட்டத்திலேயே ஒருத்தர் செத்தா மாதிரி கூட எனக்கு தெரியல. சோ இதுல வந்து ரொம்ப மக்களுக்கு எது பிரச்சனையா இருக்கோ அதுதான் நம்ம பேசுறோம். அதுதான் ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டோம் இருந்தோம். சோ இன்னைக்கு அதுக்காக திமுகவுக்கு நம்ம ஃபேவரா பேசுறோம், அதிமுகவுக்கு நம்ம ஃபேவரா பேசுறோம், பிஜேபிக்கு ஃபேவரா பேசுறோம், காங்கிரஸ் ஃபேவரா பேசுறோம் அப்படிலாம் கிடையாது. இதுல இன்னைக்கு வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலையில இருந்ததா வந்து தாவேக்கா தான். அதை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியுமோ சொன்னோம். இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாங்கிற மாதிரி ஒரு உதாரணமா இது நடந்துருச்சு. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான். சோ இந்த அளவுக்கு இனி இருக்கிறதுலே ரொம்ப மோசமா இருக்கிறது இவங்கிறப்ப
இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம இருக்க முடியலங்கிறதா நமக்கு ஒரு பெரிய சிரமம். கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அவங்க சொன்னாங்க. அதாவது ராஜ்மோகனா இருக்கட்டும், கொல்லிய பரப்சரா, லோயிலாமணி, அவங்க குசியானது அடிக்கிட்டே போலான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் சனிக்கிழமை வர்றாருன்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க, சனிக்கிழமை வந்து எங்க தலைவர் பேசினாருன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அது வரைக்கும் அது வந்து ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அது மவுசு இறங்குறப்போ திருப்பி அது வந்துட்டு நாங்க சனிக்கிழமை பேசுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒர்க் பண்ற ஆளுங்களை தான் நம்ம கம்பல்சரியா பேச முடியும். ஏன்னா மத்த எல்லாருமே வந்துட்டு தினசரி ஃபீல்ட்ல இறங்கி மக்களுக்கு என்ன தேவைன்றதை உழைக்கணும்னு பாக்குறாங்க. இவங்க இது சொல்ற மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நான் ரீச் ஆனா போதும்பா, என் பேச்ச மக்கள்கிட்ட போய் கேட்டா போதும், என்னைய பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருந்தா போதும். இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் தான் கரூர்ல வந்துட்டு அவர் சொன்னது. நான் கூட என்னவோன்னு நினைச்சேன், ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் சரி அப்படின்ற மாதிரிதான் இருந்தேன், என்னை இவ்வளவு நம்புறீங்களான்னு அவர் வாயால அவரே சொன்னார். இப்படி அவர் மக்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் தான் கம்பல்சரியா மக்கள்கிட்ட நம்ம எடுத்து பேசி ஆகணும். அதுக்காண்டி திமுக வாங்கிட்டேன் போயிட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு நல்ல உண்மை. இந்த ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கும். இது வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ முன்னெடுத்த அரசியலை விட தாவேக்காவோட அரசியல் இன்றைய நிலையில் ரொம்ப ஆபத்தானது. இதை வந்து நிறைய இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கவர் ஆறாங்க. அவங்கள மென்டாலிட்டியை மாத்தணுங்கிறது இல்லை, அவங்க சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதையெல்லாம் சொல்றோமே தவிர அவங்கள ஹர்ட் பண்ணணும்னோ அவங்கள வந்து காயப்படுத்தணும்னோ அவங்கள வந்து நம்ம பேரை கெடுக்கணும்னு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு 74-75 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு தான் நம்ம இதெல்லாம் பேசுறோமே தவிர இவங்களை வந்து இவங்க வந்து ஒரு மோசமானவங்களா காட்டணுங்கிற எந்த நோக்கத்தையும் நம்ம பேசல. இதே மாதிரி எல்லாரும் பண்ற தப்பையுமே நம்ம ரெகுலரா பேசுவோம். அது நேர்மையான அரசியல் நோக்கி கொண்டு போகணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பேசுறோம். அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா எந்த கிரிட்டிசிசம் இருந்தாலும், நம்ம பிழை இருந்தாலும், ஃபேக்ட்ல மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க தைரியமா எங்க வந்து சொல்லுங்க. நாங்க திருத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், ஓப்பன் மைண்டடா இருக்கோம். கண்டிப்பா. நன்றி.